யாகசாலைக்கு சிவபெருமானும் வந்துடுறாரு. சதையோட இறந்து கிடந்த உடலை தன்னோட கையில ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரபஞ்சமே ஆடி போயிடுது. பெரிய பிரளயம் உண்டாகுது. நடந்த நிகழ்வையெல்லாம் பார்த்த தேவர்கள் மிகவும் பயந்துடுறாங்க. சிவபெருமானோட பாதங்களை விழுந்து மன்னிப்புன்றாங்க. அத்தோட விஷ்ணு இறந்து போன சதியோட உடலை 51 பாகங்களா தன்னோட சுதர்சன சக்கரத்தால பிரிச்சு 51 திசையில போட்டுடுறாரு. அந்த 51 பாகங்கள் தான் இப்ப இருக்கிற 51 சக்தி பீடங்கள். சிவபெருமானோட கோபமும் தனியுது. தக்ஷனும் சிவபெருமான் கிட்ட செய்த தவற உணர்ந்து மன்னிப்பு வேண்டாரு. அதனால தக்ஷனுக்கு ஆட்டுத்தலைய பொருத்தி சிவபெருமான் மன்னிப்பு வழங்குறாரு. பின்னர் அதே சதிதான் சக்தியா உருவெடுக்கிறாங்க. மலையரசன் மகளா அடுத்த பிறவியில பார்வதியா சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படி ஆட்டுத்தலையோட தன்னோட வாழ்நாளை கழிக்கிறாரு தக்ஷன். அத்தோட தன்னோட கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 2வது பிறவிதான் மரிஷாவோட புதல்வனா. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவுல பார்க்கலாம்.